மறுஜென்மம் அப்படின்னு சொல்றதுல நீங்க சொன்னீங்க, தழும்பு இருக்கும். ஏதாவது ஒரு முன் ஜென்மத்தில அடிபட்ட காயம் வந்து இந்த ஜென்மத்தில பொறக்கிறவங்களுக்கு அந்த தழும்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சில பேர் என்ன சொல்வாங்கன்னா, ஒரு செய்கையிலயோ, ஒரு பழக்கவழக்கத்திலயோ அ அந்த முன்னோர்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த மறுஜென்ம முன்னோர்கள் மாதிரியே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில இருக்கிற சில பேர் பண்ணுன விஷயத்தையே பண்ணுவாங்க. அவங்க போய் சேர்ற வேலைகளும் பார்த்தா வந்துட்டு, அவங்க பார்த்த துறைய சேர்ந்தே போவாங்க. இது கூட மறுஜென்மத்துக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்ல இப்போ ஒரு எல்லாரும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இங்க எல்லாரும் எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா, நம்ம குடும்பத்தில வந்து பொறப்பாங்க. அவங்க பொறப்பாங்க, ஆமா. பொறப்பாங்க அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அப்படி பொறப்பாங்கன்னா, அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில எவனாவது அப்பா, அம்மாவுக்கு சோறு போடுறானா? பல பேர வந்து அநாத ஆசிரமத்தில கொண்டு போய் சேர்த்துறாங்க. இல்லைன்னா எங்கேயாவது நீ வேற ஒரு அந்த முதியோர்கள் இல்லத்தில கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இப்பேற்பட்ட அவங்க வருத்தப்பட்டு, வேதனைப்பட்டு, அவங்க துன்பப்பட்டு, அப்படி நிலைமையில வாழ்ந்துட்டு இறந்து போறவங்க, அவங்களுக்கு கொண்டு இறந்ததுக்கப்புறம் பாலும், தேனும் ஊத்தி கும்பிட்டா அவங்க வந்து பொறத்துட்டு போனா, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்களோட கர்மா அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்த பிறவிங்கிறது அவங்களோட இறந்த நிலைய வச்சு தான் நம்ம அத சொல்ல முடியும். இப்ப அவங்களுக்கான பூர்ண ஆயுளோட வாழ்ந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா, அடுத்த நிலைக்கு அவங்க போயிருவாங்க. ஒண்ணு தெய்வ நிலையோ, இல்லன்னா அதுக்கு அடுத்த நிலைக்கோ நம்ம போயிருவாங்க. இப்ப அவங்கள போட்டு, "நீ வந்து எங்க பேரனா பொறப்பாங்க, பேத்தியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம வேணா நம்ம மன திருப்திக்கு வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒரு சிலர் இந்த பூலோகத்துல மறுஜென்மமா அந்த சம்மந்தப்பட்டவங்க வீட்ல அவங்க பிறப்பாங்களா? அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கு. என்னன்னா, ரொம்ப அன்பா அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்யோன்யமா, ரொம்ப அன்பா வாழ்ந்திருக்கும். இந்த மாரியான குடும்பத்துல, இப்போ ஒரு பேரன் தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணாம இறந்திருப்பாங்க. இல்லன்னா தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம அவங்களுக்கு நெறைய ஆசா பாசங்கள் இருந்திருக்கும். நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு தன்னோட குடும்பத்துக்கு செய்ய முடியல. ஆனா எல்லாமே இருந்திருக்கும். ஏதோ ஒரு விபத்துலயோ, ஏதோ ஒரு காரணகத்தாலயோ அவங்க இறந்திருப்பாங்க. இந்த மாரி ஆன்மாக்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா, சம்மந்தப்பட்ட நபரோட சம்மந்தப்பட்டவங்களோடயே தான் சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு உண்டான மோட்சம் கிடைச்சதான்னா, அதுக்கான இது கிடையாது. இப்போ இவங்க என்னன்னா, அடுத்து இவருக்கு ஒரு கல்யாணமோ, இல்ல மத்த இப்போ ஒரு கல்யாணமே நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கான வாரிசா இவங்க வந்து பொறப்பாங்களான்னா, கண்டிப்பா பொறப்பாங்க.